இந்த விஜயத்திலே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை சந்திக்கிறதுக்கு கிடைத்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் இதுக்கு முன்பதாக போன வருஷம் டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்த பொழுது நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் தமிழகத்துக்கு வெளியில் இருந்த காரணத்தினாலே நாங்கள் வந்திருந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் சந்திக்க முடியவில்லை. அது ஒரு பாரிய குறையாக இருந்தது. அந்த வகையில் இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக சொன்னால் இன்றைக்கு போர் முடிவடைந்து இலங்கையிலே போர் முடிவடைந்து 17 வருஷம் கழிந்து விட்டன. ஆனால் அந்த 17 வருஷத்திலே தமிழ் மக்களுடைய வடகிழக்கு பிராந்தியத்திலே தமிழ் மக்களுடைய அடையாளம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. போர் நடைபெற்ற காலப்பகுதியில் உயிர்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது வடகிழக்கிலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் தமிழ் மக்களுடைய இருப்பு எங்களுடைய அடையாளம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எங்களுடைய கலாச்சார மையங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குடியேற்றங்கள் ஊடாக எங்களுடைய தாயக நிலப்பரப்பில் சனத்தொகை மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, சிங்களமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு உயிர் அளிக்கப்படாவிட்டாலும் கூட எங்களுடைய இருப்பு அளித்து கொண்டு இருக்கிறது பலருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்தியாவுக்கு கட்டாயம் வரவோணும், அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரவோணும். தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய பிரச்சனைகளே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு நாங்கள் தெளிவாக எடுத்து கூற வேணும். ஏனென்றால் இங்கே 8 கோடி தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல வெறுமனே ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் 8 கோடி தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு நிலையில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்றைக்கு அனாதைகளாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தொடரவிடக்கூடாது. அந்த நிலைமை இருக்கிறதால எங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தலைமைக்கும் இடையிலே ஒரு இறுக்கமான ஒரு புரிந்துணர்வும் உறவும் போருக்கு பின்னைய காலப்பகுதியில் நாங்கள் அதை சரியான வகையிலே மெயின்டைன் பண்ணுவதற்கு தவறிவிட்டதால் இன்றைக்கு பாதிப்படைகிறது முழுக்க ஈழத்தமிழர்கள். இதை உணர்ந்து நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக சொன்னால் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்யப்பட வேணும் என்ற அடிப்படையிலே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. ஆனால் இலங்கை அரசு கட்டித்தனமாக அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திருந்த பேரில் நிறைவேற்றின 13ஆம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள்ளே, அதாவது ஒரு யூனிட்டரி ஸ்டேட் என்ற கரெக்டருக்குள்ளே போய் இருக்கினதாலேயும் இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம் அந்த யூனிட்டரி ஸ்டேட் தொடர்பாக வழங்கியிருக்கின்ற வியாக்கியானங்கள் ஒரு மிகவும் இறுக்கமான தாக இருக்கிறதால நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த உரிமைகளை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தலைவர் அவர்களுக்கும் காங்கிரஸுடைய மூத்த உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னென்றால், உண்மையில் காங்கிரஸ் கட்சிக்கு மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் விட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையில் அந்த உரிமைகளை நாங்கள் அனுபவிப்பதாக இருந்தால் இலங்கையுடைய அரசியல் கட்டமைப்பு ஒரு யூனிட்டரி ஸ்டேட், அதாவது ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து ஒரு சமஷ்டி கட்டமைப்பு, கூட்டாட்சி கட்டமைப்புக்கு மாற்றப்பட்டே ஆகும். அந்த விடயத்தை நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களிடம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். எங்களை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சிக்கு இந்த விடயங்களை சுட்டி காட்டி ஒரு இன்றைக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த சந்திப்பை
நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு தலைவர் அவர்களும் காங்கிரஸுடைய மாநில தலைமைத்துவம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் முதற்கால் நன்றி சொல்ல விரும்புகின்றோம். மேலதிகமாக நாங்கள் 3 விடயங்களை வலியுறுத்தியிருக்கின்றோம். பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக போர்க்காலத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று அத்தியாவசியம் என்ற விஷயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு பல சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. செம்மணி போன்ற பிரதேசத்தில் யாழ்ப்பாணத்தில் 427 உடல்கள் கொண்ட ஒரு மாஸ் கிரேவ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த சாட்சியங்கள் அனைத்துமே ஸ்ரீலங்காவுடைய கட்டுப்பாட்டிலே, ஸ்ரீலங்காவுடைய அரசியல் கட்டுப்பாட்டிலே சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. என்றால் அந்த குற்றத்தை செய்த தரப்பட்டே நீங்கள் விசாரிக்க சொல்லி கேட்பது எந்தளவு தூரத்துக்கு நீதியை வழங்கும் என்றது ஒரு கேள்விக்குறி. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை மட்டும்தான் அந்த சாட்சியங்களை பாதுகாப்பதற்கு வாய்ப்பை வழங்கும். அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக இந்த விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதுக்கு மேலதிகமாக மீனவர்களுடைய பிரச்சனையும் நாங்கள் கதைச்சிருக்கின்றோம். அதே போன்று அகதிகளுடைய ஈழத்தமிழர்களுடைய அகதிகள் இங்கு பல தசாப்தங்களாக தங்களுடைய சொந்த நாடாக இன்றைக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களையும் கையாளுறதுக்கு உரிய தரப்புகளுக்கு அந்த அழுத்தங்களையும் கொடுத்து உதவி செய்யுமாறும் நாங்கள் கேட்டிருக்கோம். எல்லாரையும் சந்திக்கிறோம். அனைத்து கட்சிகளையும் பார்க்குறாங்க. எல்லா கட்சிகளையும் இதில் ஒன்றும் எந்த ஒரு அரசியலும் கிடையாது. அவர்கள் தோழர்கள் தமிழ் தேசிய பேருடைய தோழர்கள், திமுகவுடைய நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. அண்ணன் விசிகா அவருடைய தலைவர் அண்ணன் திருமாவர்களையும் சந்திச்சிருக்காங்க. இடதுசாரிகளையும் இந்திய கம்யூனிஸ்டையும் சந்திச்சிருக்காங்க. அதனால் அனைத்து கட்சிகளையும் சந்திப்பதற்காக 6ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக எந்த கட்சியெல்லாம் நேரம் தலைவர்களுக்கு நேரம் கொடுக்குறாங்களோ அப்படி பேசுகிறாங்க. அது அவங்க பேசுகிறது இல்லை. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடு நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பு வச்சுருக்கிறோம். தூதர மட்டத்திலையும் அங்கே வருகின்ற அமைச்சர்களோடையும் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டை தான் குறிப்பாக இந்த விஜயத்தில் இல்லை, அது நாங்கள் பேசிக்கிறோம். அது என்னடா எங்களை பொறுத்த மட்டும் அவர்கள் சொன்ன உண்மைகள் மிகவும் உதவியாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் பார்த்த பார்வையிலிருந்து எப்படி அரசியல் சட்டத்தினுடைய எப்படி ஒரு அண்டை நாட்டில் என்ன நடக்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பேச வேண்டிய இடங்களில் பேசி உண்மையாக இலங்கை தமிழர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய சகோதரர்களுக்கு உண்மையான அதிகாரம் வருவதற்கு, உண்மையான வெறும் லெட்டரில் மட்டும் இருக்காத கான்ஸ்டியூஷன் அப்படி அரசியலமைப்புப்படி வெறும் ஒரு புதுச்சேரிக்கு கிடைத்திருக்க அதிகாரங்கள் கூட கிடைக்காத நிலை இப்பொழுது வடக்கு மாகாணத்துக்கு இருக்கிறது. எல்லாத்திற்கும் அதிகார மையங்களிடம் கேட்க வேண்டியது இருக்குது. மக்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப சீரியஸான கோரிக்கை, மிகவும் முக்கியமான கோரிக்கை. அதை பற்றி என்ன பேசணுமோ அதை பாராளுமன்றத்திலும் அதிகார மையத்திலும் பேசுவோம். எங்களை பொறுத்த மட்டும் அங்கு நடந்தது இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளை நம்ம மறந்துட முடியாது. அதை பொறுத்த மட்டும் அங்கு இருக்கின்ற அப்பொழுது அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்த அந்த அநியாயங்களை நியாயமான முறையில் நீதி வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. இலங்கை அரசுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், 2 பேரும் பவரில் இருக்கும், ஸ்டேட்டில் சென்ட்ரலில் இருக்கும்போது தான் அங்கே ஜெனரேஷன் வந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்காங்க. அது பொய் பிரச்சாரம்.
அது பொய் பிரச்சாரம். நம்மை பொறுத்த மட்டும் நம்மளோட ஒரு அண்டை நாட்டில் இருக்கும்போது எவ்வளவு அவர்களோடு நம்ம உறவில் இருக்கோம், அவர்களுக்காக எப்படி குரல் ஜனநாயகபூர்வமான குரல் கொடுக்க முடியுங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க முடியுமே ஒழிய ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் என்ன நடக்கிறது, அந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன நடக்கிறது என்பதை நம்ம வந்து எவ்வளோ தூரத்திலிருந்து பார்க்கணுங்கிறத அறிந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி. அதனால் எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய பொறுப்பு தெரியும். வீண் பழியை சுமக்கிறது எங்களுடைய பழக்கமாக போச்சு. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் நம்முடைய சகோதரர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், நம்முடைய சகோதரர்கள் உண்மையான அதிகாரத்தோடு தங்களுடைய மண்ணிலே வாழ வேண்டும் என்று உண்மையாக நினைப்பதால்தான் ராஜீவ்காந்தி அவர்கள் அங்கு சென்றார். ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் ஏமாற்றப்பட்டாராங்க. அப்போ இருந்த அதிகார மையங்கள், இலங்கையில் இருந்த அதிகார மையங்கள் வேறு விதமாக அரசியல் செய்தனுடைய விளைவாக உண்மையான அதிகாரம் தமிழர்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. வெறும் லெட்டரில் இருந்துச்சு, ஸ்பிரிட்டில் இல்லாமல் போயிடுச்சு அந்த அதிகாரம். ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, இது ஒன்றும் காங்கிரஸ் பிஜேபின்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் இதே நேரத்தில் அது பாஜகருடைய பழக்கம், அவர்கள் பார்க்குற பார்வை என்பது தான். நாங்கள் பார்க்குறது அங்கே இருக்கிறது தமிழ் சகோதரர்கள், இங்கேயும் நம்ம தமிழக மீனவர்கள் 2 பேருக்குமே தங்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது. ஆனால் இலங்கை கடற்படைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கைகளை பற்றி, அந்த நடவடிக்கைகளை கண்ட்ரோலாக கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும், இந்தியாவுடைய கடற்படை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலை. அது காலப்போக்கில் நம்ம பொறுத்த மட்டும் எந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டு வருது. ஆனால் திடீர்னு அதுதான் சொல்லல. இது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வச்சு பேச முடியாது. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இலங்கை அவர்கள் சகோதரர்கள் வந்திருப்பது என்னன்னா, தமிழர்களுடைய உரிமைகள் சம்மந்தப்பட்டது, தமிழர்களுடைய அங்கே இருக்கின்ற சூழ்நிலை சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து நம்முடைய மீனவர்களுடைய பிரச்சனையும் அங்கேயும் தமிழ் மீனவர்கள் தான் இருக்காங்க. அங்கே இருக்க மீனவர்களும் தமிழ் மீனவர்கள் தான். அதனால் நம்ம பொறுத்தவரைக்கும் கடற்படையினுடைய நடவடிக்கைகளை பற்றி நம்ம பேசணும். இது டீப் ட்ரோலிங்கை பற்றி நீங்கள் பேசுகிறது வந்து என்னன்னா, அது ஒரு தனி கதை. ஒரு நாளைக்கு உட்காந்து தனியாக பேசுவோம். சொல்லிடுறேன். From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.